வணக்கம் நண்பர்களே, இது ஒரு பேய்க்கதை. அன்று உண்மையில் என்ன நடந்திருக்கு? இது உண்மையில் நடந்த ஒரு நிஜ பேய்க்கதை. நீங்கள் பேய் இருக்கு என்பதை நம்புகிறீர்களா? இந்த கதை முடிவில் உங்கள் நம்பிக்கை மாறலாம். இது ஒரு கற்பனை கதையா இல்லை நிஜமா என்பது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. த்ரில்லர் நிறைந்த ஸ்டோரி பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு இரவு ரகசியம் நிறைந்த இரவின் ஓசை. 2019 சென்னை அருகே திருவள்ளூர் நடந்த உண்மை சம்பவம். விவேக் என்ற விக்கி, வயது 22, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து அசோக் லேலாண்டில் வேலை பார்த்து வருகிறார். தேவிகா, வயது 19, +2 முடித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலைமை. பேர், இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேவிகா ஃப்ரெண்ட்ஸுடன் சென்னைக்கு வந்தவர் வேலைக்காக. இருவரின் பழக்கம். தேவிகா துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தாள். இருவரும் ஒரே பஸ்ஸில் பயணம் செய்து வந்தனர். அதில் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது. கல்யாணம் பண்ணாமல் தனிமையாக வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவு செய்தனர். அதற்காக அவர்களுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டது. வீடு தேடி அலைந்து ஒரு வீடு கிடைத்தது. தெருவிலிருந்து ஒதுக்குப்புறமான வீடு. பூட்டப்பட்டு 2 வருடங்கள் ஆனது. ஒரு புரோக்கர் முகேன கிடைத்த வீடு. வாடகை 3000. அதனால் எதுவும் யோசிக்கவில்லை. ஒரு பாழடைந்த மாதிரியான வீடு. பரவாயில்லை என்று கிளீன் செய்து வாழ்க்கையை ஆரம்பித்தனர். முதலில் வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் போனது. இரவு நேரம் ரொமான்ஸ், வேலை முடிந்தால் படம் பார்ப்பது, சந்தோஷமான வாழ்க்கை. அது நிலைக்கவில்லை. ஒரு இரவு தேவிகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். விவேக் நைட் ஷிஃப்ட் போயிருந்தான். இரவு 12:30 மணி இருக்கும். பாத்ரூமில் ஏதோ குளிப்பது போன்ற சத்தம். ஒருவேளை விவேக் வந்திருப்பாரோ? போய் பார்த்தால் தேவிகா நீரானது கொட்டி கிடந்தது. எதுவும் புரியவில்லை. குழாயில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. சரி, கூட்டம் மறந்திருப்பேன் என்று போஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்தாள். மனது பதபதைத்தது. சிறிது நேரத்தில் மறுபடியும் சத்தம். இப்ப ஏதோ குழந்தை அழுவது போன்ற சத்தம். மனதில் பயத்தோடு அலறி அடித்து எழுந்தாள். மனதில் ஏதோ இனம் புரியாத பயம். ஆனாலும் எழுந்து போய் பார்த்தாள். ஏதோ ஒரு நிழல் தெரிவது போன்றிருந்தது. அவள் கண்மூடி திறப்பதற்கு முன் நிழல் மறைந்து சென்றது. பக்கத்தில் ஒரு பூனை குழந்தையை போன்று அழுது கொண்டிருந்தது. ஆனால் அவள் மனது நம்பவில்லை. அவள் பார்த்த அந்த நிழல் யார்? அவள் தூக்கம் கலைந்தது. அவள் உடம்பு நெருப்பாய் கொதித்தது. அவள் கண்கள் சிவந்தன. அவள் மேல் யாரோ ஏறி படுத்தது போல் மூச்சு அடக்க முடியாத ஒரு நிலைமை. மறுநாள் காலையானது. அவள் காய்ச்சலில் கொதித்தாள். இதை பற்றி விவேக்கிடம் கூறினாள். அவனோ, நான் இல்லாததால், நீ தனிமையில் இருந்ததால் உன் கற்பனையில் ஏற்பட்ட ஒரு பயம் என்று சொல்லி கிளம்பிவிட்டான். அவள் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் திகைத்தாள். அன்றிலிருந்து நிழலானது அவள் கண்ணில் இரவு நேரங்கள் தெரிய ஆரம்பித்தது. நிழலானது அவளை சுற்றி வந்தது. அவள் தூக்கம் நின்றது. வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டாள். அவள் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் மாறிவிட்டாள். அவள் தெருவில் யாரிடமும் அவள் பழக்கம் கிடையாது. அப்படி இருக்க அடிக்கடி ஒரு பாட்டி பூ கொண்டு வருவாள் சொன்னாள். போது அவர் கதை ஆரம்பித்தார். 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு குழந்தையும் தாயும் தனியாக வாழ்ந்ததும், இருவரும் அந்த வீட்டில் விஷமருந்து இறந்ததாகவும் கூறினார். அதை கேட்டதும் தேவிகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. மேலும் சொல்ல ஆரம்பித்தாள் பாட்டி. அதனால் அந்த வீடு யாரும் வாடகைக்கு எடுக்காமலும் 2 வருடங்கள் பூட்டி போட்டிருந்ததும் அவர் கூறினார். நீங்கள் விசாரிக்காமல் வீட்டை எடுத்தது தவறு என்று கூறி பாட்டி கிளம்பி சென்றார். தேவிகா அவர்களுக்கு பயம் தலைக்கேறியது. அவள் இதை விவேக்கிடம் கூறினாள். அதற்கு அவன், இது கட்டுக்கதை என்று சொல்லி சிரித்தபடியே கிளம்பினான். அடுத்த வாரம் மீண்டும் அவனுக்கு நைட் ஷிஃப்ட் ஆரம்பித்தது. ஒன்றும் கவலைப்படாத என்று சொல்லி அவன் வேலைக்கு சென்றான். அன்று இரவு என்ன நடந்தது? காலையில் தேவிகா சடலமாக மீட்கப்பட்டாள். விவேக் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். போலீஸ் விசாரணை நடந்தது. அவனிடம் கேள்விகள் சரமாரியா கேட்கப்பட்டன. அவன் அந்த பேயை பற்றி கூறினான். எவிடன்ஸ் இல்லாத கேஸ் ஆனால் கேஸ் நிற்கவில்லை. விவேக் கம்பி எண்ணுகிறான். என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு இதை பற்றி தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பேயானது இருக்கா இல்லையா? அதற்கான முடிவு உங்கள் கையில். இது போன்ற த்ரில்லர் நிறைந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிராக்கிள் மேகசின் டிவி.